வணக்கம் திரு பெருமாள் சாமி அவர்களே. நான் நடந்து வந்த பாதை. இந்த நிகழ்ச்சிக்கு முதலாவதாக வந்து கலந்து கொண்டதற்கு சீனியர் கோஆபரேட்டிவ் ஆபீசர்ஸ் ரிட்டையர்ட் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் கேள்வியாக, உங்களது இளமை கால வாழ்க்கை அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். என்னோட ஏர்லி இயர்ஸ், என்னோட பர்த் அப்படின்னு எடுத்தா பழைய நாத்தார்கள், திருவண்ணாமலை மாவட்டம். அதில் வந்தவாசிலேருந்து சேட்பட்டுன்னு ஒரு ஊர். சேட்பட்டுன்னு ஒரு ஊர், அது ஒரு டவுன். அதுக்கு போகிற வழியில் நெடுங்குணம்னு வில்லேஜ். ஆனால் ரொம்ப இன்பிட்வீன் மிடில் இல்லை, நேரர் டு தி சேத்பட். அங்கிருந்து 5 கிலோமீட்டர் 5 மைல்ஸில் சேத்பட். நெடுங்குணம் வந்து ஒரு மாதிரி என்னோட ஊருன்றதுனால ஒரு அழகான ஊர். அதில் வந்து ஊருக்கு மத்தியில் ஒரு பெரிய கோயில், பெருமாள் கோயில். அதை சுற்றி மாட வீதி, அதுக்கப்புறம் 1-2 வீதி, இறுதியா ராஜவீதி. ராஜவீதின்றது தேர் ஓடுற ஊர். அதுல வடக்கு ராஜவீதியில எங்க ஊர். அங்க வந்து ரொம்ப 2-3 கம்யூனிட்டி. எங்களது ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி, மெஜாரிட்டி வீவர்ஸ், மற்றபடி மிஸ்லேனியஸ் பண்றவங்களாம் சில இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே அந்த தலித் காலனி, ஒரு பெரிய மலை உண்டு. அதுக்கு நெடுங்குன்றம்னு சொல்லலாம், திருத்தமா சொன்னேன். அதுதான் வழக்குல நெடுங்குணம்னு ஆயிடுச்சு. அங்க வந்து 1944 நான் பிறந்துட்டேன். என்னோட பேரண்ட்ஸு வெங்கடேசன், நாகம்மாள். 44 நான் பிறந்தது வந்து ஒரு செகண்ட் வேர்ல்ட் வார்னுடைய பின் விளைவுன்னு சொல்லலாம். செகண்ட் வேர்ல்ட் வாரும் போது 1942 ஜப்பான் வந்து மெட்ராஸ் மேல பாம்பு பண்றான் அப்படின்னு ஒரு செய்தி. அது வந்து ரொம்ப பரவலாயிடுச்சு. வைசாக்கெல்லாம் பாம்பே விழுந்தது. இங்க வந்து அந்த நேரத்துல ரொம்ப சென்னை வந்து ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. அலர்ட் ஆயிட்டு கவர்னர் வந்து ஒரு ப்ரிகாஷனரி அபண்டன்ட் காஷன் தான் சொல்லணும். அது அவர் என்ன பண்ணிட்டாரு, அது எல்லாரையும் அன்னெசரியான பீப்புள் எல்லாம், எசென்சியல் சர்வீஸ் இல்லாதவங்க பூராவும் வெக்கேட் பண்ணிடணும், ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு எங்க போறீங்களோ போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அதுல எங்க தாத்தா வந்து பீடோட கார்டனர், அவருடைய ஃபேமிலி எல்லாம் அமைச்சிடறாரு ஊருக்கு. அப்போ எங்க அம்மாவும் ஒரு டீன்ஸ்ல இருக்காங்க, ஏர்லி டீன்ஸ் தான். செய்யார் பக்கத்துல ஒரு வில்லேஜ், அங்க ஒரு உறவுக்காரங்க வீடு தான். அங்க போய் தங்கி இருக்காங்க. லேடிஸ் எல்லாம் அங்க போயிட்டாங்க. அவரும் என்னோட மட்டர்னல் அங்கிளும் 2 பேரும் மட்டும், அவரும் பாய் தான் இங்க இருந்துக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. அங்க வந்து எங்க ஊர்ல இருந்து எங்க ஃபாதருக்கு பொண்ணு தேடுறாங்க. அங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சுத்தி போய் வரும்போது அங்க ஏதோ இதுல சென்னையில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க வந்து பாக்குறாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, பிடிச்சாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. அத வந்து எங்க கிராண்ட் மதரே மற்ற ரிலேட்டிவ்ஸ் 2 பேரும் வந்து அதை டிசைட் பண்ணிடுறாங்க அந்த மேரேஜ். எங்க ஃபாதரு அந்த பந்தல்ல தான் பாக்குறாரு கல்யாண பொண்ணு. அவருக்கு ஒரு மாதிரியான ஒரு செட்பேக் மாதிரி, ஏன்னா அவரு ரொம்ப கலர்.
அவர் போயிட்டா இருப்பாரு. அவங்க அப்படி இல்லை. அதனால பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த காலத்துல வேற என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். அதை முடிஞ்சு போய் நல்ல லைஃப். அதுல வந்து நான் 44ல பிறந்திருக்கேன். அவங்க எங்க ஃபாதரு, அவருக்கு சின்ன தம்பி 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான். எங்க கிராண்ட்மா வந்து யங் விடோ. இது நான் 100 ஆண்டு பழைய கொள்ளைன்னு ஒண்ணு ஒரு சீரியல் பண்ணேன். அதுல அந்த காலரால என்னோட கிராண்ட் ஃபாதர் இறந்து போறாரு. அப்போ எங்க ஃபாதருக்கு 5 இயர்ஸ் இருக்கலாம், 5 or less. அதை விட சின்னவர் எங்க சித்தப்பா. இது அந்த ஒரு எபிசோட்ல அதை கொண்டு வந்திருப்பேன். ஆனா அதுல வந்து இவர் ஃபார்மர் தான் எங்க ஃபாதர்ல, இது எங்க கிராண்ட் ஃபாதரு. அதுல வந்து வீவரா காட்டியிருப்பேன். அந்த மாதிரி குறைவா சொன்னது. ஆனா அந்த அவங்க யங் விடோவா ஆயிடுறது, 2 பசங்களோட இருக்கிறதுன்ற கான்செப்ட் அதுல வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பசங்க 2 பேரையும் நல்லா வளர்க்குறாங்க. விவசாயத்துல அவ்வளவு ஈடுபாடு இல்லை, எங்க ஃபாதருக்கும் இல்லை, எங்க சித்தப்பாவுக்கும் இல்லை. நல்லா இருக்கு, ஒரு அரௌண்ட் 5 acres இருக்கலாம், நல்லா இருக்கு. இதனால இது மாதிரி பையங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல நெசவு ஃபேமஸ். விவசாயம், நெசவு, அது 2 தான் ஊர்ல. விவசாயம் மழை இல்லாம பொய்த்து போச்சுன்னா நெசவு கை கொடுக்கும். அதனால இவங்களை வந்து ஒரு மாஸ்டர் வீவர் ஒன்று போய் சேர்த்து, யங் ஏஜ்லேயே தான் சேர்த்து தறி கற்றுக்க சொல்றாங்க. இவங்க தறி கற்றுக்குறாங்க. இவர் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பண்ணுவார் எங்க ஃபாதர். அவர் கொஞ்சம் சுத்துவார், ஊர் சுத்துவார், சின்னவர். அப்படி பண்ணும்போது அங்க வந்து அந்த வீட்டுல மகாபாரதம் போஸ்ல உரைநடையா இருக்கும், பெரிய புக்கு, ஒரு புக்கு. அது என்னவோ ஆதி பருவமோ இது ஒரு புக்கு கொண்டு வந்து அங்க கேட்டு வாங்கி வந்து அவங்க வீட்டுல இருக்குது. கேட்டு வாங்கி வந்து ஒரு வீட்டுல படிக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப வேகமா படிச்சிடுறாரு. அதை படிச்ச உடனே மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட அடம் பண்ணி தேருக்கு புஸ்தக கடை வரும், அதுல வந்து அந்த 7 வால்யூம் வாங்கி படிக்கிறாரு. அதுல ஆனா அவருக்கு முதல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அவருக்கு படிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட், பாட்டு பாடுறது தான் இன்ட்ரெஸ்ட், மற்றதெல்லாம் செகண்டரி தான். அவருக்கு தறி நெசவு செஞ்சாலும் சரி செய்வாரு, அதை திருத்தமா செய்வாரு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது அப்படியே நாடகம் நடிக்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு அது போயிடுச்சு. அவரு ஊர் சுத்தி இருந்தவரு கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்ல என்டர்பிரைசிங்கான ஆளா அவர் டெவலப் ஆயிட்டார். இவர் என்டர்பிரைசிங்கா போல. அவங்க 2 பேருக்கும் உண்டான வித்தியாசம்னு சொன்னாரு. எனக்கு அந்த நான் வளர்றேன் ஊர்ல, எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். பக்கத்துல சேட்பட்டுல டொமினிக் சாவியோ ஹை ஸ்கூல்ட்டு ஒரு ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு. 5 kilometers நடந்து போய் அங்க படிக்கணும். அந்த பீரியட்லாம் நல்ல நினைவான பெரிய பீரியட் தான். எனக்கு 2 வருஷம் சின்ன கிளாஸ்ல திருஞானம் படித்தார். அது அவரு இங்க வந்து ஒரு எனக்கு அறிமுகமாகி அவர் சொல்லும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கினேன். என்னோட அங்க எங்க ஊர்ல இருந்து அந்த கிளாஸ்ல படிச்ச பையன் ஒருத்தன் இருக்கான். அவனை பத்தி கூட ஒரு தொடர்ல எழுதியிருப்பேன். அவரும் அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு. அவன் நல்லா நினைவு கொடுத்தாரு. அந்த அங்க முடிச்ச உடனே எப்பவுமே நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்ல முடியாது,
கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவோம்னு சொல்ல முடியாது. ஆனா அதனால இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஸ்கோப் எனக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆகிக்கலாம். எப்பவுமே அந்த செகண்ட் பொசிஷன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஃபைனல் போர்டு எக்ஸாம்ல டாப்பரா வந்தார். அதுக்கப்புறம் அதான் ஊர்ல அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டேன். உடனே டீச்சர் ட்ரைனிங், செகண்டரி கிரேட் டீச்சர் ட்ரைனிங் அனுப்பிச்சிடணும், வாத்தியாரை வந்துடணும், ஊர்ல வேலை செய்யணும். அதுதான் ஊர்ல இருக்கிறவங்களோட எய்ம். எங்க மதர் ஆசிரியர் என்ன பண்றாங்க, அண்ணனை அனுப்பலாம், அவரு சென்னையில இருக்கார், அவரு அனுப்பலாம், அவரு வந்து அங்க போய் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க வந்து படிக்க காலேஜ் சேர்க்கணும்னு ட்ரை பண்றோம். அதுல வந்து அங்க ஸ்கூல் ஹெச்எம் பிரின்சிபலா, அப்போ பிரின்சிபல் கான்செப்ட் இல்லை, ஹெச்எம். அவர் என்ன பண்றாரு, லெட்டர் கொடுக்குறாரு லயோலா காலேஜ், அது கிறிஸ்டின் ஸ்கூல் தானே, லயோலா காலேஜுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நான் அதை கொண்டு போய் லயோலா காலேஜில் சேர்க்கல. இவங்க என்ன பண்றாங்க, நான் ட்ரிப்ளிகேன்ல எங்கள் மாமா வீடு, அங்கிருந்து நியரஸ்டா காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நியரஸ்ட் வந்து நியூ காலேஜ். அதில் போய் அப்போ போன உடனே முன்னாடி அங்கிருந்தபடியே அப்ளிகேஷன் அனுப்பிச்சுன்னா என்ன சம்திங் அனுப்பிச்சிருப்போம். அதை வந்து பார்த்த உடனே ஆமாம் அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்த்துட்டு பிரின்சிபல் ரூமுக்கு கூட அழைச்சி போல அங்கேயே அட்மிஷன் போட்டு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து நான் விரும்பினேன் மேத்ஸு சயின்ஸு அது மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, காமர்ஸ் குரூப் போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் நேச்சுரல் சயின்ஸ்லாம் இருந்தது, நேச்சுரல் சயின்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸ் இருந்தது, மேத் இல்லை. எனக்கு மேத்து வீக்கு தான். ஆளெல்லாம் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்காததுக்கே காரணம் மேத்து தான். இங்கிலீஷ் இது தமிழ் அதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன், பட் அதில் வாங்க மாட்டேன். அதை பேஸ் பண்ணியா நம்ம தெரியல, அவங்க மேத் குரூப் கொடுக்கல, சயின்ஸ் குரூப் கொடுக்குறாங்க. காமர்ஸ் மெயினாக வந்து அதில் காமர்ஸ் இருக்குது, பிகாம் படிக்கலாம் அப்படின்ட்டு உற்சாகப்படுத்துறாங்க. அதை படிச்சுட்டேன். அது அங்கே முடிச்சுட்டு அங்கே 1 இயர் தான் படிக்கிறேன், அங்கே பிகாம் இல்லை நியூ காலேஜில். அதுக்கப்புறம் அடுத்த நியரஸ்ட்டுன்னு பார்த்தா மயிலாப்பூர் விவேகானந்தா காலேஜ், அங்கே அப்ளை பண்ணுறேன், அங்கே கிடச்சிடுது பிகாம். அங்கே 3 இயர்ஸ் படிக்கிறேன். அது முடித்த உடனே நான் என்ன பண்ணுறேன், சரி அது அவ்வளோதான், டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. எங்கள் ஃபாதருக்கு அப்போ ஒரு ஏமாற்றம் தான். நான் சயின்ஸ் குரூப் எடுப்பேன், பிஏ எடுப்பேன், பிடி படிப்பேன், ஊருக்கு டீச்சராக வந்துடுவேன், அதுதான் அவருடைய ஆஸ்பிரேஷன். இந்த மாதிரி பண்ணால் சென்னையிலே தான் இப்போ வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்லி சன், நோ சிஸ்டர், நோ பிரதர். ஒரு பிரதர் இருந்தார், சின்ன வயசுலேயே ஒரு 6 வயசுல இறந்துட்டார். அதனால அவருக்கு ஒரு ஏமாற்றம். பட்டு இருந்தாலும் நான் வந்து அந்த ஃப்ளோ நானாகவே ஒரு எதிர்நீச்சல் பண்ணி போகிறது இல்லை, இது வேணும் அது வேணும்னு பெருசாக அஸ்பயர் பண்ணல. ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் பியூசி முடித்த உடனே ரிசல்ட் வந்தது, நல்ல ரிசல்ட் வந்தது. அப்போ வந்து ஈஸியாக, அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டா ஈஸியாக எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கும். அது நான் கேட்குறேன், என்னால் 5 இயர்ஸ் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ 3 வருஷம் படி, பிஏ படி, பிஎஸ்சி படி அப்படின்னு அவர் சொன்னார். சரிட்டு அதுக்கு மேலே நான் அவரோட ஃபைட்டோ இதுவும் இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டேன். அது ஒரு என்னை பொறுத்தவரையில் அது ஒரு அஸ்பயர் பண்ணது கிடைக்கலன்றது தான். அதுக்காக நான் பெரிய ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல. பிகாம் முடிச்ச உடனே எங்கள் அங்கிள், ஆமாம் மெட்டர்னல் அங்கிள், அவர் யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கொண்டு போய் சேர்த்துறாரு என்ன. அது அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட். அது ஒரு ஆல் இண்டியா அப்போ இருந்தது, மெட்ராஸ் பெங்களூர் டிரான்ஸ்போர்ட்னு பேருக்கு.
ஏபிடி இருக்க மாதிரி அது எம்பிடி அதுக்கு பேர். அது நெட்ஒர்க்கு த்ரூ அவுட்டு இந்தியா இருந்தது, பாம்பே அங்கே இங்கே எல்லாம் இருந்தது. அங்கங்கெல்லாம் நம்ம டெய்லி அக்கௌண்ட்ஸ் வரும். அதை வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸில் நாங்கள் செக் பண்ணுறது. அந்த மாதிரியே இதில் அதில் வந்து ஷிப்பிங் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இப்போ போஸ்ட் ஆச்சு. அங்கே இருந்தேன் 1 year தான் அதில் இருந்தேன். கவர்மெண்ட் ஜாபு நான் ஒன்றும் அதுக்கு போகணும் அப்படின்னு பெருசாக நினைக்கல. அப்போது வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் ஜாப்னு போனால் கவர்மெண்ட் ஜாப்பு கொஞ்சம் சேஃப்டி செக்யூரிட்டி அதெல்லாம் நினச்சி அது பெட்டர் ப்ரைவேட் ஜாப்போட அப்படின்ற மாதிரி. பேங்க் ஜாப் இருந்தால் ஓகே. நிறைய பேங்க் இன்டர்வியூலாம் போனேன். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முதல்லலாம் சில டெஸ்ட் வைப்பாங்க, அதிலெல்லாம் த்ரூ ஆவேன். இன்டர்வியூக்கு போகும்போது செலக்ட் ஆக மாட்டேன். அந்த ஸ்டேஜ் தான். அதில் ஏதோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு இன்விடேஷன் வந்து நான் அதுக்கு போகிறேன். டிஆர்என்சி ஆஃபீஸ். டிஆர்என்சி ஆஃபீஸுன்றது அப்போது இப்போ பூம்புகார் இருக்குது. அதுக்கு முன்னே ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அது. ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்றது என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு பில்டிங், அந்த பூம்புகார் பில்டிங் வந்து ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. அது வழியாக உள்ளே போகணும். உள்ளே போய் ஸ்டெப் ஏறி மேலே போனால் டிஆர்என்சி, டிஆர் கிரெடிட் இருக்கும். டிஆர் கிரெடிட் முதல்ல இருக்கும், பின்னாடி டிஆர்என்சி இருக்கும். அங்கே போகிறேன். ரொம்ப கேஷுவலாக போயிருக்கேன் அன்றைக்கி. அது என்னன்னு தெரியல, வேஸ்டிலாம் கட்டின்னு போயிருக்கேன் அந்த இன்டர்வியூக்கு. போன உடனே நான் 2 மணிக்கு சொல்கிறாங்க. நான் நல்லா தூங்கி எழுதினாதானம்மா போய் விசாரிச்சு ரொம்ப எனக்கு எல்லாம் அங்கங்கே போனால் கேட்டால் தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் தேட்டர் இருந்தது. அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்று இருந்தது. எது இருந்தாலும் அங்கே போய் கேட்டால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறேன். நடந்து தான் போகிறேன். ட்ரிப்ளிகேன்லேருந்து பேரகன் தியேட்டர் போகிறது எவ்வளோ தூரம். அங்கே போய் அவங்கள போய் கேட்குறேன். அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியல. அவங்க இன்ஃபர்மேஷனாக ரெடியாக வச்சுட்டுருக்காங்க. இல்லை, அங்கே யாரோ ஒரு வயசானவர் அங்கே போய் கேளுங்க மவுண்ட் ரோடில், அங்கே அரிஜினல் கட்டுவாங்க, அங்கே இருக்கலாம் அப்படின்னு சரின்ட்டு அங்கேருந்து மறுபடியும் மவுண்ட் ரோடில் ஓடி அங்கே போய் கேட்டால் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அங்கே போகிறேன். அங்கே போனால் ஒரு 14-15 பேர் ஏற்கனவே வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ நேரம் பொறுத்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து அந்த லிஸ்ட்டு யாரெல்லாம் வர்றாங்கன்ற லிஸ்ட்டு எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குது அதுக்காக என்ன எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னா அவங்க நடத்திடலாம். சரின்ட்டு அதை வாங்கி பார்த்துட்டு ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபில்லப் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு உடனே சரி நம்ம ரொம்ப லேட் போடுறது. டிஆர் கேம்ப் போயிருக்காரு. அவர் வந்து அப்போ தான் கேம்ப்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுன்னு ஃபில்லப் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். ஈவினிங் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு மேலே வர்றாரு. அவர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு தபால் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒருத்தராக கூப்பிட்றாரு. போங்க, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு, அதனால தான் எனக்கு அனுப்பிச்சிருக்கான் லிஸ்ட்டை. அதில் வந்து கேட்டார். என்னமோ கொஸ்டின் கேட்டார். வாட் இஸ் கோஆப்ரேஷன் அது என்னென்னோ கேட்டார். அப்போ தியரட்டிக்கலாக தான் தெரியுமே நமக்கு. அதை பற்றி எதுவோ சொல்கிறேன். டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாரு. டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னால் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எதற்கு ஸ்டேட் பேங்க் இன்டர்வியூ போயிருக்கேன், அங்கே மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை. அதை உடனே அந்த ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் காமிச்சு ஜெராக்ஸ் காப்பியோ டைப் பண்ண காப்பியோ காமிக்கிறேன். அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாரு. சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அது நான் சொல்லலை, அது அப்பவே போய் சொல்லியிருக்கேன். காஸ்ட் அக்கௌண்டன்சிக்கு எக்ஸாமினேஷனுக்காக நான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த டிகிரி சர்டிஃபிகேட், அது காப்பின்னு சொல்லிட்டு. சரி, அது வந்த உடனே கொண்டாந்து ஆஃபீஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியெல்லாம் கேம்ப்லாம் போகணும் அப்படின்னாரு. லேட்டாலாம் இதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. சரி, அப்போ என்ன வேலை தானே நமக்கு விட்டான். சரின்ட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டேன். பார்த்துட்டு வெளியே வச்சு எல்லாரும் வந்து என்ன சூழ்ந்துக்குன்னு என்ன கேட்டார் இது சொன்னேன்.
எப்படி இதுதான் கேட்பாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் கேட்டாரு, சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தரா போகிறாங்க. எல்லாரும் இன்டர்வியூ முடிச்சு பிற்பாடு சாமிநாதன் ஒருத்தர் இருந்தார். அப்போ என்எஸ்ஐசியா என்சிஐசி நான் கிரெடிட் இன்ஸ்பெக்டர் பேர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தான் எக்லார்க் இன்சார்ஜ். அவரும் எக்லார்க் இல்லை, எக்லார்க் இன்சார்ஜ், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃபு. அவர் வெளியே வந்து என்ன சொல்கிறாரு, எல்லாம் போங்க, செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு லெட்ரு வரும், யாருக்கு செலக்ட் ஆகிதோ உங்களுக்கு லெட்ரு வரும் அப்படின்னு போயிட்டாங்க. சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரி, நான் மறுபடியும் வழக்கமாக போயிட்டேன். மறுநாள் நான் அங்கே எம்பிடிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழித்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஈவினிங் வந்து வீட்டிலேருந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்தார், என்னோட பேசிட்டு எழுந்துட்டு போகிறாரு. அவர் போன பிற்பாடு பார்த்தா அந்த சீட்டில் உட்காந்து சீட்டில் அந்த கவர் ஒன்று இருக்கு. வாங்கி வச்சுட்டாங்களே தவிர வீட்டில் எங்கள் அத்தைலாம் அது பெருசாக அவங்க சொல்லிக்கல. சரி, பிரித்து பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தது. சரின்ட்டு அது போய் ஆஃபீஸில் போய் அங்கே போய் சொன்னேன். இப்போ போங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லாம் விடாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. சரி, என்ன அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அது 10A1 போஸ்ட்டு, எந்த நிமிஷமும் அமுச்சிடலாம். அதெல்லாம் எனக்கு அப்போ ஒன்றுமே அதனுடைய கான்செப்டே எனக்கு தெரியாது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, அதில் போய் எழுதுனா பெர்மனண்ட்டான ஜாப் வரும், அங்கேருந்து தான் ரெகுலரைஸு, அதில் என்ன ப்ரொமோஷன் அப்படின்றது இதுதான் தெரியாது. பட் இந்த ஜாபில் நான் வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி 4.5 வருஷம் இருக்கு. அந்த பீரியடு எனக்கு ரொம்ப திருப்தியான பீரியடு. அது அங்கே இருந்த நிறைய இன்சிடெண்ட் வந்து அந்த ஒரு தொடரில் கூட எழுதியிருப்பேன். அங்கே டிஆருங்களாம் ஒன்றுனாலும் என்னை நல்லாவே நடத்துனாங்கன்னா கூடவே வச்சுக்கினாங்க. அது என்ன, இந்த தங்கவேலுன்னு ஒரு ஜேஆர் இருந்தார், எம் தங்கவேலுன்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஃபேமஸானவர் தான். அவர் என்ன பண்ணுவார், இந்த அதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ஷியல் பேப்பர் இருக்கும், கான்ஃபிடென்ஷியல் எழுத நல்லாயிருக்கும். அதை வந்து அவர் ரூமில் டேபிள் பூரா விரித்து வச்சுட்டு அதை எழுதுறதுக்கு கூட என்ன வச்சுப்பார். அது நான் எழுதுனேன்னா அல்லது என்ன நான் ஒப்பீனியன் கேட்டாரா அதெல்லாம் எனக்கு நினைவு இல்லை. ஐ வாஸ் வித் ஹிம், நானும் மட்டும் பண்ணிட்டு அவருக்கு திடீர்னு ஏதோ கால் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவர் அப்படியே என்னை மட்டும் உள்ளே விட்டுட்டு வெளியே இவர்கிட்ட சொல்லிவிட்டு வாட்ச்மேன் சொல்லிவிட்டு பியூன்ட்ட யாரையும் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட சொல்லிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் என் மேலே நம்பினார். அது மாதிரி எல்லா டிஆருங்களுமே அப்படி தான் இருந்தாங்க. அந்த அக்டோபர் மாதம் 31 ஒரு தொடரில் எழுதியிருப்பேன். அது ஒரு டிஆர் கொஸ்டின் போட்டுப்பாரு. நான் 31 இது 15 கீழே 31 போட்டிருப்பேன். பார்த்தீங்களா, இது 31 மாதம் தான், 31 தானே, அக்டோபர் மாதம் சார். ஆமாம், அதனால் 31 தானே சார்னு ஒரு தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இந்த மாதம் 31 சரி, இந்த வருஷம் 31 சரி, போன வருஷம் பார்த்தீங்களா அப்படின்னாரு. சரின்ட்டு அதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணக்கூடாது. சரி, நான் பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் கை கூடாது. அவர் ஜேரெல்லாம் ரிட்டையர் ஆனார். இஸ் நோ மோர். இது சொன்னேன். இந்த மாதிரி அவங்களோட நம்பிக்கையே இருந்தான். கிட்டத்தட்ட எக்லார்க்கு ரெஸ்டாரேஷன் பார்த்தாருன்னா அது பூராவும் நான் பார்ப்பேன். அக்கௌண்டன்ட் பார்த்தாருன்னா அது பூரா பார்ப்பேன். எனக்கு கம்ப்யூட்டர்னு ஒரு ஒர்க், எனக்கு போஸ்டிங் வந்து கம்ப்யூட்டர்னா இப்போ புள்ளி விவரங்களை அங்கேருந்து ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் வாங்கி தொகுக்கணும். அது ஒரு 40 ஸ்டேட்மெண்ட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அது இன்னொரு டைம் அதை அனுப்பிச்சிடுவேன். அது வரும், சிலதே வராதுலாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப்ண்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வர சொல்லி அந்த ஃபார்ம் வச்சுன்னு நான் அதை ஃபில்அப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கு கிடையாது, இந்த ஒர்க்கு தான்.
ட்ரெயினிஸ் பூராவும் அப்போ எஸ்ஐ ட்ரெயினிஸ் பூராவும் டிஆர்என்சி தான் அட்டாச்சு. அவங்களுடைய சர்வீஸ் புக் போடுறது, அவங்களுடைய பென்ஷன் போடுறது, அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் போடுறது, இது பூராவுமே இங்கே தான். அது பூரா என்னென்ன தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ அவர் எக்லாருக்கு சர்வீஸ் புக்கு எழுதுறது கொள்றதெல்லாம் கூட என்னை ரிலே பண்ணுவார். அதில் நானே எல்லாமா இருந்தேன். ஏன்னா இந்த டெக்னாலஜிக்கெலாம் எப்படி நான் அடாப்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். அந்த காலத்தில் டெக்னாலஜின்றது டைப்ரைட்டிங் தான். டைப்ரைட்டிங் தான் பெரிய அப்போ டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை எனக்கு டைப்ரைட்டிங் ஏபிசிடி டைப் பண்ண தெரியாது, அந்த கீயிங் மேட்டரே தெரியாது. ஆனால் அப்போ அங்கே ஒரு சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஒரு டைப்பிஸ்ட் அப்பாயிண்ட் ஆகி வராங்க. அவங்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. எனக்கு டைப்பிங் சொல்லி கொடுத்தவர் தான் அவருன்ட்டு என்ன சொல்கிறேன். எனக்கு டைப்பிங் தெரியாது. நம்ம நான் டிராஃப்ட் எப்படி மெமோ எப்படி போடணும், லெட்டர் எப்படி அடிக்கணும், அந்த மாதிரி ஃபார்மேட்லாம் சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு நான் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இன்னும் கூட எனக்கு கீன் பண்ண தெரியாது. லேப்டாப்பில் அடித்தா கூட ஞாபகத்தில் அங்கே கீ பார்த்தான் பண்ணிட்டோம். ஃபிங்கரிங் வச்சுன்னு டைப் பண்ணுறது கிடையாது. அது போட்டோம். அது டிஆர் அப்படி இருந்தான்னு சொன்னல, அந்த பியூனும் அது மாதிரி தான். பியூனும் வந்து நான் சௌராஷ்டிரா நகர் நுங்கம்பாக்கம் இருக்கும், நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கேருந்து சைக்கிளில் போவேன். சைக்கிளில் போன உடனே அது உங்களுக்கு 83 மோபரிஸ் ரோடு தெரியும். உள்ள நல்லா தள்ளி பங்களா, அதுதான் டிஆர் ஆஃபீஸு. முன்னாடி ரொம்ப தூரம் வரணும். அதுக்கப்புறம் போர்ட்டிகோ, அதுக்கப்புறம் அதுவும் ஒரு இதில் டிஸ்கிரைப் பண்ணி அந்த வெளியே கேட்டாண்ட வரும்போதே பியூன் வந்து சைக்கிள் வாங்கின்னு வந்து அவருக்கு அதெல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் ஆசைப்பட்டு உடனே டீ கொண்டு வந்து வச்சுருவார். அதுவும் வாங்கி வந்து வச்சுருவார். அதனால அந்த அந்த எதுக்கு சொல்றேன்னா, அந்த நிலையிலிருந்து அந்த உயர் மட்டத்தில் வரைக்குமே ஆனால் எனக்கு ஒரு நல்ல ரேப்போர்ட்டு இருந்தது. அது ரெகுலரான ஸ்டாஃபு கூட ஒரு லிக்விடேஷன் இன்ஸ்பெக்டரும் இருந்தார். அவருக்குலாம் கூட நல்ல கடுப்பு தான். அங்கே ஒரு இவங்க இருந்தாங்க, ஒரு டெஸ்பாச்சிங் கிளார்க் எல்லாம். அவங்க ஒரு கிளார்க், அவங்க லேடி. அவங்க வந்து ஃபோன் கிளார்க்கு, எல்லாத்துக்குமே அவங்க தான். அவங்க இது வந்து டிஆர் சொல்லுவார், அந்த சொசைட்டிக்கு போடுமா, அந்த இவருக்கு கால் பண்ணுமா அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லுவார். ஒரே ஒரு ஃபோன் தான் அங்கே ஆஃபீஸில். அது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், டிஆர் கொடுக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அவங்க உங்களுக்கு கால் பண்ண வேணும்னா அந்த மாதிரி என்ன பார்ப்பாங்க. நான் ஃபோன் நம்பர் சொல்லுவேன். ஃபோன் நம்பர் சொல்லணுன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்போ மெமரி இருந்தது. அந்த அது போட்டோம். அந்த பீரியட் அங்கே முடிஞ்சு போயிடுச்சு. இப்படியா 4.5 வருஷம் போயிடுச்சு. அங்கே இருக்கும்போதுவே எனக்கு கொஞ்சம் எழுதுகிற பழக்கம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடியே கூட சின்னதாக இருந்திருக்கோம். என்னோட காலேஜ் மேட்டு ஃப்ரெண்டு ஊரா வரதராஜன் ஒரு எம்எல்ஏ, இப்போ அப்புறம் எம்எல்ஏவாகி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் பெரிய லீடராக வந்து இறந்துட்டான். அவன் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பான். அவன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தான். அவனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் தமிழில். நாங்கள் 2 பேரும் ஒரு நெருக்கம் வந்துட்டோம். ஜெகநாதாச்சாரியார்னு ஒரு காலேஜில் ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் தமிழ். அவர் 2 போய் நிறைய பேசுவான். என்னையும் அதில் இன்வால்வ் பண்ணிப்பான். நான் முனைப்பாக போயிருக்க மாட்டேன், ஆனால் அவன் இன்வால்வ் பண்ணிப்பான். அவன் பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது அருவின்னு பத்திரிக்கை ஆரம்பித்தான். அதை எனக்கு அதை தகவல்லாம் சொன்னான். அப்போது நான் அதில் ஒரு 4 வரி ஒரு கவிதை ஒன்று அனுப்பிச்சேன். பாலருவி தேனருவி பாய்ந்திட்ட நாடு, பாலருவி தேனருவி வற்றி வரும்போது நீ அருவி வந்தாய், வருக வாழ்க விவசாயம் சொல்கிறேன். அதை அவன் பப்ளிஷும் பண்ணான். முதல்ல நான் அச்சில் பார்த்தது அதுதான்.
அவன் வந்து அப்போ அந்த சர்வோதயா மூமெண்ட், பூமிதான் மூமெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல அவன் ரொம்ப ஈடுபாடு. அது காலேஜ் முடிச்ச உடனே சர்வோதயா கேம்ப் போலூர் பக்கத்துல ஒரு இடத்துல நடந்தது. அதில் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஆல் இன்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணி அவன் ஆர்கனைஸ் பண்ணான். நானும் என்னையும் கூப்பிட்டேன், நான் போயிருந்தேன். அது வந்து ஒரு 15 நாள் நல்ல நடத்தணும். அதை அந்த கேம்பை அதுனா ஒரு ஒரு ஊரில் போய் தங்குவோம். அங்கே வந்து அந்த பிரசிடென்ட் வீட்லேயோ யார் வீட்லேயோ சாப்பாடு கீப்பாடு அவங்க உபசரிப்பாங்க. அடுத்த ஊருக்கு நாங்கள் போகணும். வழியில் ரோடு போடுறது கொள்வது அந்த மாதிரி சிரமதானம், பூதானம்ன்றது சிரமதானமும் சேர்ந்தது. சிரமதானம் அந்த மாதிரி நிறைய அந்த அந்த மூமெண்ட்டோட லிங்க்டு ஒர்க்கெலாம் இருக்கும். புக்கு விற்கிறது, அவங்களுடைய புக்கு விற்கிறது, இதெல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே அந்த மாதிரி ஒரு போடும்போது கடப்பாறையை தூக்கி போடணும். நான் ஃபார்மிங் கம்யூனிட்டிலேருந்து வந்திருந்தாலும் அல்லது ஃபார்மராக என் ஃபாதர் ஃபார்மராக இருந்தாலும் கூட எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் தூக்கி போட்டேன், வரதராஜன் காலில் விழுந்துருச்சு. காலில் விழுந்துருச்சு. ரொம்ப ஸ்க்ராட்சா டெப்தா என்னன்னு தெரியல. அந்த கேம்ப் பூரா கட்டி கால் கட்டின்னு நோண்டி தான் இருந்தான். அப்புறம் இங்கே வந்த ஒரு கூட அவன் ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணான். எனக்கு கூட ஆர்பிஐ அப்ளிகேஷன்லாம் கொண்டாந்து கொடுத்தான். அவனுக்காக ஃபில்லப் பண்ணி கொடுத்தேன். அது ஒன்றும் மெட்டீரியல்ஸ் ஆகலை. நான் அதெல்லாம் பர்சியூ பண்ணுறது இல்லை. அது என்ன வருதோ அதான். இங்கே இந்த 4.5 வருஷம் முடிஞ்ச உடனே அப்போது சர்வீஸ் கமிஷன் யாருன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, போட்டேன். அப்ளை பண்ணிட்டேன், எக்ஸாம் போய் எழுதிட்டேன். செலக்ட் ஆகிடுச்சு. தவிர இந்த கேப்பில் செலக்ட் ஆகிடுச்சு. நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. எங்கள் இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது, ஷார்ட் கேப்பு. அந்த சமயத்தில் என்ன யூஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து ரெகுலரான ஒரு கம்ப்யூட்டர் போஸ்ட்டுக்கே சர்வீஸ் கமிஷனில் இருந்திருக்கு. அதில் யாரோ அப்பாயிண்ட் ஆகி எனக்கு வந்துட்டு, அது பக்கத்து இன்னொருத்தர், அவர் தான் ஜூனியர், பாலசுந்தரம்னு ஒருத்தர், அவர் இளங்கோ கலைமன்றம்லாம் நடத்தினிருந்தார். அவருக்கு தான் வர வேண்டியது. அவர் இன்ஃப்ளூயன்ஸில், நான் ஒரு வேறு எம்எல்சி இன்ஃப்ளூயன்ஸில் அவர் அதை அவாய்ட் பண்ணிடுறாரு. வேறு வழி இல்லை, எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னை வந்து அனுப்பிச்சிட்டாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு 15 நாளோ 20 நாளோ ஒரு கேப் இருந்திருக்கும். அப்புறம் இப்போ எனக்கு ட்ரைனிங் கிடச்சிருச்சு. ட்ரைனிங் வந்து இந்த காலேஜ் ரோடு தான் ட்ரைனிங் காலேஜ். நான் அங்கே போய் படித்தேன். அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே முத்துகிருஷ்ணன் பே டிராயிங் ஆஃபீஸர், அவர் தான் ஒரு டிஆர். அவருக்கு ஒரு மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனாக தெரியுமே தவிர இந்த ட்ரைனிங் மட்டும்லாம் தெரியாது. அங்கேருந்து யாராவது சொல்லிவிட்டாங்களா என்னன்னு தெரியல. தட்மேன் ஃப்ரம் டிஆர்என்சி அப்படின்னு என்ன கொடுக்குறோம். அவரு போய் அங்கே போய் அதே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கறது, அந்த அக்கௌண்ட்ஸ் போடுறது, இந்த வேலைகளையே நிறைய நேரத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். கிளாஸில் வந்து இருப்பேன், கொஞ்ச நாள் தான் ஷார்ட் பீரியட் ஆகிருப்பேன், கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். அப்படி அங்கே போச்சு. அங்கேயும் நல்ல கிரேடு தான் வாங்கினேன். மேபி அந்த லிஸ்ட்ல ஜிபிசி 27 ஜிபிசி டாப். நீங்க பார்த்த முதல் பகுதியில் அவரின் இளமை கால வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த காணொளி 33 நிமிடங்கள் தொடர்ச்சியாக எந்த பிரேக் இல்லாமல் அவர் பேசி பதிவு செய்யப்பட்டது. அடுத்த 2வது பகுதியில் நாம் தயாரித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் நேரிடையாக தந்த பதில்கள் காணொளியாக வெளியாகும் என தெரிவித்துக் கொள்கிறோம்.